வருங்கால தமிழக முதல்வர் அண்ணாமலை அன்பு கூட்டம் செய்த மாஸ் சம்பவம் பரபரக்கும் சோஷியல் மீடியா. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த 10ஆம் தேதி அமெரிக்கா சென்று அங்குள்ள பல்கலைக்கழகத்தில் உரையாற்றினார். அப்போது தமிழக அரசியல் குறித்தும் சில பரபரப்பான தகவல்களை அவர் வெளியிட்டார். அது குறித்த செய்திகள் அனைத்து தமிழக ஊடகங்களிலும் வெளியானது. இந்த நிலையில் மே 19ஆம் தேதியான நாளை தனது அமெரிக்கா சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தமிழகம் திரும்புகிறார் அண்ணாமலை. இதையடுத்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பை கொடுப்பதற்கு அண்ணாமலை அன்பு கூட்டத்தினர் ஒன்று திரண்டுள்ளார்கள். முன்னதாக அண்ணாமலை தனது அரசியல் பயணத்தில் செய்து வந்த பல முக்கிய நிகழ்வுகள், மாஸ் சம்பவங்கள் குறித்த தகவல்களை சோஷியல் மீடியாவில் வைரலாக்கி வருபவர்கள் பல அதிரடியான போஸ்டர்களையும் வெளியிட்டுள்ளார்கள். குறிப்பாக வருங்கால தமிழக முதல்வரே வருக வருக என்று ஒரு போஸ்டர் மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது. அதேபோல் நீங்கள் செய்யும் செயல் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் என்கிற போஸ்டர்களும் வைரலாக்கப்பட்டு வருகிறது. அதோடு எதிர்காலத்தில் தமிழகத்திற்கு நல்லாட்சி தரப்போகும் நாயகனே, நீங்கள் தான் இளைஞர்களின் எழுச்சிமிகு தலைவராக வலம் வருகிறீர்கள் என்ற போஸ்டர்கள் மூலம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை தேர்தலில் தான் போட்டியிட்ட போது இதுவரை அவர் வெற்றி பெற்றதில்லை என்றாலும் கூட தோல்விகளை கண்டு அவர் துவண்டு போனதில்லை. எப்போதும் ஒரே மாதிரியான மனநிலையுடன் காணப்படுகிறார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை எதிர்பார்த்த தொகுதியில் அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. அதேபோல் அவரது ஆதரவாளர்களையும் நயினார் நாகேந்திரனும் எல் முருகனும் சேர்ந்து போட்டியிட விடாமல் தடுத்து நிறுத்திவிட்டார்கள். இப்படி பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டதால் தனக்கு போட்டியிட ஒதுக்கப்பட்ட தொகுதியில் அண்ணாமலை களமிறங்கவில்லை. இதனால் அண்ணாமலையின் அன்பு கூட்டத்தினர் தமிழக பாஜகவினரை கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். என்றாலும் அண்ணாமலை அது எதையும் பொருட்படுத்தாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அதோடு இந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது என்றாலும் கூட தற்போது அண்ணாமலை அமெரிக்காவிலிருந்து திரும்புகிறார் என்றதும் பாஜக தொண்டர்களும் அண்ணாமலை அன்பு கூட்டத்தினரும் உற்சாகமுடன் அவருக்கு வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். குறிப்பாக அரசியல் கட்சிகளில் ஒரு தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டாலோ தேர்தலில் தோல்வியடைந்தாலோ அவர்களை அக்கட்சியின் தொண்டர்கள் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டும் தேர்தலில் அவர் போட்டியிடவில்லை என்றாலும் கூட அவர்கள் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு கொடுப்பதோடு எதிர்கால தமிழகத்தின் நம்பிக்கை நாயகனே என்கிற போஸ்டர்களை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். அதோடு தற்போது தமிழகத்தில் அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் நடைபெற்றுள்ள நிலையில் மீண்டும் அண்ணாமலை அதிரடியாக களமிறங்கி பாஜகவை வளர்க்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டும். தமிழ்நாட்டில் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரும் இந்துக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கையில் எடுக்க வேண்டும் என்று அவருக்கு அண்ணாமலை அன்பு கூட்டத்தினர் அதிரடியான கோரிக்கைகளையும் வைத்துள்ளார்கள். அந்த வகையில் அண்ணாமலை நாளை தமிழகம் திரும்பியதும் மீண்டும் அவரது அதிரடி அரசியல் கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆக போகிறது. அடுத்த செய்தி. உதயநிதியின் பேச்சால் கடுப்பான விஜய். கோட்டையில் நடந்த திடீர் ஆலோசனை. திமுகவுக்கு எதிராக கையில் எடுத்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட். தூசு தட்டப்படும் 6 முக்கிய ஃபைல்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தான் முதலமைச்சர் ஆனால் தனது மகன் உதயநிதியை 2.5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வைத்திருந்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று நினைத்த அவருக்கு தமிழக மக்கள் மரண அடி கொடுத்து விட்டார்கள். இதன் காரணமாக நடிகர் விஜய் ஆட்சியை பிடித்து விட்டார். என்றாலும் விஜய்க்கு சட்டசபையில் பேசிய அனுபவங்கள் இல்லாத காரணத்தினால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் உதயநிதி திமுகவினர் தனக்கு எழுதி கொடுக்கும் விஷயங்களை சட்டசபையில் தாவேக அரசை விமர்சித்து விஜயை சீண்டி வந்தார். குறிப்பாக உதயநிதி கேட்ட சில முக்கிய கேள்விகளுக்கு சட்டசபையில் பதில் கொடுக்க முடியாமல் தனது வீட்டுக்கு சென்றதும் தனது ஆலோசகர்கள் எழுதி கொடுத்ததை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு அவருக்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தார் விஜய். என்றாலும் சட்டசபையில் உதயநிதி கேட்கும் கேள்விக்கு விஜயால் பதில் கொடுக்க முடியவில்லை என்று சில திமுக ஊடகங்கள் விஜயை கிண்டல் செய்தார்கள். இதனால் உதயநிதி மீது தற்போது செம கடுப்பில் இருந்து வருகிறார் விஜய். அதனால் ஆட்சிக்கு வந்த 6 மாதங்களுக்கு பிறகுதான் திமுக அமைச்சர்களின் ஊழல் ஃபைல்களை கையில் எடுக்க வேண்டும் என்று நினைத்திருந்த விஜய் தற்போது உடனடியாக கையில் எடுத்துவிட்டார். அந்த வகையில் திமுகவுக்கு எதிராக ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்கிற பெயரிடப்பட்ட ஒரு அதிரடி நடவடிக்கையை அவர் எடுக்க தொடங்கியிருக்கிறார். அதன் முதற்கட்டமாக கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எந்தெந்த அமைச்சர்களின் இலாக்காக்களில் அதிகப்படியான ஊழல்கள் நடந்தது என்பதை கோட்டையில் உள்ள சில IAS அதிகாரிகள் மூலம் கேட்டுள்ளார் விஜய். அப்படி நடந்த ஆலோசனையில் 6 திமுக அமைச்சர்கள் வசமாக சிக்கி உள்ளார்களாம். அவர்களில் மின்சாரத்துறை, டாஸ்மாக் துறையின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜியும் ஒருவராம். ஏற்கனவே கரூர் விவகாரத்தில் தாவேகாவிற்கு எதிராக மிகப்பெரிய சம்பவம் செய்துவிட்டார் செந்தில் பாலாஜி. அதன் காரணமாக அவரை பழிவாங்க சரியான நேரம் பார்த்து கொண்டிருந்த விஜய் தற்போது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த தொடங்கியிருக்கிறார். இதனால் செந்தில் பாலாஜிக்கு வட்டி முதலுமாக சேர்த்து தாவேகா ஆட்சியில் மிகப்பெரிய சம்பவம் செய்ய போகிறார்கள். அது மட்டுமின்றி உதயநிதியின் பின்னணியில் செயல்பட்ட சில அமைச்சர்களையும்
அமைச்சர்களையும் கட்டம் கட்டுகிறார்கள். அந்த அமைச்சர்கள் மூலம் உதயநிதிக்கு எத்தனை சதவீதம் ஊழல் பணம் போய் சேர்ந்தது என்பதையும் சேகரித்து வருகிறார்கள். அந்த வகையில் டெண்டர் முறைகேடு வழக்குகள், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறையில் நடந்த முறைகேடுகள், மின்சாரத்துறை, போக்குவரத்து துறை, டாஸ்மாக் துறையில் நடந்த ஊழல்கள் உள்ளிட்ட 6 முக்கிய இலாக்காக்களை முதல் கட்டமாக தமிழக வெற்றி கழக அரசு கையில் எடுத்திருக்கிறது. இப்படி வந்த வேகத்திலேயே திமுக அமைச்சர்கள் ஃபைலை விஜய் தூசி தட்டி இருப்பதால் அறிவாலய வட்டாரம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறது. இதையடுத்து புதிய அரசு தங்களின் செல்வாக்கை நிலைநாட்ட திமுகவை பலவீனப்படுத்தி பழிவாங்க திட்டமிடுவதாக அறிவாலய புள்ளிகள் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகமோ சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படி ஊழலற்ற வெளிப்படையான ஆட்சி வழங்குவதே எங்களது நோக்கம். அதனால் கடந்த காலங்களில் யார் ஊழல் செய்திருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும் என்று திமுகவிற்கு பதிலடி கொடுத்துள்ளார்கள். அந்த வகையில் 6 மாதங்கள் கழித்துதான் திமுகவை விஜய் பழிவாங்க திட்டமிடுவார் என்று திமுக வட்டாரம் நினைத்திருந்த நேரத்தில் சட்டசபையில் உதயநிதி அவரை சீண்டிவிட்டதால் இப்போது வந்த வேகத்திலேயே ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் என்கிற திமுகவுக்கு எதிரான நடவடிக்கையை அவர் கையில் எடுத்துவிட்டார். இதனால் விஜயின் செயல்பாடுகள் தமிழக அரசியலில் புயலை கிளப்பும் என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக திமுகவின் அமைச்சர் பலரும் தங்களது ஆட்சி காலத்தில் செய்த பல ஊழல் ஆதாரங்களை அளிக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும் ரகசிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தங்களது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருப்பதால் அவர்கள் மூலம் தங்கள் மீதான நடவடிக்கையை கிடப்பில் போடுமாறு தூசு தட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் மு.க. ஸ்டாலின் இந்த கோரிக்கைக்கு மேற்படி கட்சிகள் இதுவரை செவிசாய்க்கவில்லை என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. குறிப்பாக விஜயை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமியுடன் சேர்ந்து புதிய கூட்டணி அமைக்க மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டதால் அவர் செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்துதான் இந்த கட்சிகள் எல்லாம் விஜய்க்கு ஆதரவு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாகவே திமுகவுக்கு எதிராக தாவேக அரசு நடத்தும் இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயண்ட் நடவடிக்கையில் ஸ்டாலினுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை திமுக கூட்டணி கட்சிகள் எடுக்க மாட்டார்கள் என்கிற தகவல்களும் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி: தாவேக பெண் தொண்டர்களை அவதூறாக பேசிய பொன்ராஜ் அதிரடி வழக்கு பாய்ந்தது. மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் உதவியாளராக இருந்தவர் பொன்ராஜ். சமீப காலமாக திமுகவின் ஆதரவாளராக ஊடகங்களில் கருத்து வெளியிட்டு வருகிறார். இந்த நிலையில் விஜய் கட்சியினர் தொடர்ந்து அவதூறாக பேசி வந்த பொன்ராஜ் அவர்கள் கட்சியின் பெண் தொண்டர்களை ஆபாசமாகவும் சர்ச்சைக்குரிய வகையிலும் ஊடகங்களில் பேசியிருந்தார். இதனால் கொந்தளித்த விஜய் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு சென்னை டிஜிபி அலுவலகத்துக்கு சென்று நேரடியாகவே புகார் அளித்தார் என்றாலும் திமுகவின் ஆதரவாளர் என்பதால் அவர் மீது அப்போது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதையடுத்து தனது பேச்சை தவறாக புரிந்து கொண்டதாக பொன்ராஜும் மன்னிப்பு கேட்டிருந்தார். பின்னர் தமிழகத்தில் தனக்கு கொலை மிரட்டல் இருப்பதாக சொல்லி விஜய் மீது பொன்ராஜும் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இப்படியான நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றிக் கழக பெண் நிர்வாகிகள், தொண்டர்கள் குறித்து அவதூறாக பேசிய பொன்ராஜ் மீது தமிழக வெற்றிக் கழகம் அப்போது அளித்த புகார் அடிப்படையில் தற்போது சென்னை மற்றும் கடலூர் காவல் நிலையங்களில் அவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள்.